ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வந்து பிரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் இதான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு அதுக்கு 4 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை கூட என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர், 3யும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்தளவுக்கு முட்டை சாஃப்டாக வரும், ஆம்லேட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர் இல்லைன்னா நெய், ரெண்டில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் தான் சேர்க்க போகிறேன். தோசைக்கல்லில் வச்சுட்டு அதில் நெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து ஒன்று ஒன்றா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரே டைமில் 4 ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்க. அவங்க பாவம் ரொம்ப டயர்டில் வர்றாங்க. ஏதாவது இது மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அதுங்களுக்கு விரும்பி சாப்பிடுதுங்க. ஸோ இது மாதிரி கொடுங்க, கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். பகலில் ஃபுல்லாக காலையில் 8:30க்கு பசங்க சாப்பிட்டுட்டு போதுங்க இல்லையா. மத்தியானம் என்ன சாப்பிடுதுங்க, நம்ம கொடுத்துறது பாதி வந்துடுது. அதனால் இந்த மாதிரி ஈவினிங் வந்தோடனே கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ப்ரெட்டு 4ஐயும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸை வந்து என் பொண்ணு 4 நாளாக கேட்டுட்ருக்கா. நான் இன்றைக்கி தான் செய்கிறேன், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியெல்லாம் கிடையாது. ப்ரெட்டெல்லாம் இது ஃபுல்லாக மைதா தானே, அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொடுத்துருங்க, டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து அடுத்து ஆம்லேட் போட்டுக்க போகிறோம். அந்த டோஸ்ட் பண்ண தனியாக எடுத்து வச்சுட்டு இதை மட்டும் ஆம்லேட் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரெட்டை வந்து அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஆம்லேட் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் 2 பீஸ் மட்டும் வைக்கிறேன். 2 பீஸ் தான் ஒரு ப்ரெட் ஆம்லேட் கரெக்டாக இருக்கும். 3லாம் வச்சிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. திரும்ப அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ண முடியாது 3லாம் வச்சிங்கன்னா. ஸோ 2 மட்டும் வச்சுக்கோங்க, அது அளவு. அவ்வளோதான் ஃபைனலாக. இப்போ வந்து கீழே வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு, 2யும் திருப்பி போட்டுட்டு அவ்வளோதான், ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட் ஆம்லேட் ரெடி. இப்போ இதுக்கு வந்து சில்லி சாஸ் இல்லை சோயா சாஸ் இந்த மாதிரி ஏதாவது சாஸ் ஐட்டம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வெள்ளரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடும்போது அந்த வெள்ளரி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கூட நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா டைஜஸ்ட் சீக்கிரமாக ஆகிடும். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம்.